முத்து, மீனா 2 பேருமே வந்து பார்த்தோம்னா, பேசிக்காமலே இருக்காங்க. அத பார்த்த அண்ணாமலை, "என்ன மீனா, முத்து சரியா பேசவே மாட்றான். நைட் ரொம்ப லேட்டா வரான். என்னம்மா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்குள்ள என்ன சண்டை?" அப்படி மாரி பேசுறாங்க. உடனே முத்து அந்த இடத்துல, "என்னப்பா உனக்கு எதுவும் தெரியாதா? இவன் என்னென்ன பண்ணாங்கிறது உனக்கு தெரியாது? இவளுடைய தம்பிக்கு பிறந்த நாளாம். ஆனா நான் வரக்கூடாதாம். இவ மட்டும் போயிட்டு வந்திருக்கா. அப்போ என்ன மதிக்கல. அவங்க தான் என்ன அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா, இவளும் என்ன அசிங்கப்படுத்திட்டா. எப்படிப்பா என்ன பேச சொல்றீங்க நீங்க?" அப்படிங்கிற மாரி முத்து கேட்க, அண்ணாமலை உடனே, "விட்றா சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. இதுக்கேன்டா இவ்வளோ கோவப்படுற?" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. "என்னப்பா சொல்றீங்க? ஏன் இந்த மனோஜ் எடுத்துங்க திருட்டு பையன். இப்போ திருட்டு பையன் மனோஜ் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான். அப்போதைக்கு அவனுக்கு மீனாவை பிடிக்காது. அதனால என்கிட்ட நேராவே சொல்லுவான். நீ மட்டும் வாடா, மீனா வர வேணான்னு சொல்கிறான். அப்போ நான் மீனா விட்டுட்டு போயிடுவேனா? அப்படி போனால் நீங்களும் சும்மா இருந்துருவீங்களா? இல்லை மீனா ஏற்றுப்பாளா அத? போமாட்டான்ல. அதே மாரி தானே அவன் சொல்கிறான் சத்யா, அவர் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்ட நேராவே சொன்னான். இவர்கிட்டயும் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் போகக்கூடாது, நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துக்கு இவன் மட்டும் போகலாமாப்பா? தப்பு இல்லையா அது?" அப்படிங்கிற மாரி முத்து கேட்க, அந்த இடத்துல சுத்தி நின்னுக்கிட்டு சும்மா இல்லாம, "என்ன மீனா இப்படி சொல்றாரு முத்து? நீங்க என்கிட்ட முத்து போக்கூடாதுன்னு சொன்னாருன்னு தான் சொன்னீங்க. ஆனா முத்துவையே அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லவே இல்லையே மீனா? என்ன மீனா? அப்போ அவங்க தான் வரவேணான்னு சொன்னாங்களா? அப்ப அது மீறி தான் நீங்க போனீங்களா?" அப்படின்னு மாரி சுத்தி கேட்க, மீனாவுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. "அடி பாவி! நான் பாட்டுக்கு சவன்னு அழுதுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகாம இருந்திருப்பேன். இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீ தானடி சொன்ன. அவர் சொன்னா என்ன? உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? உங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே அண்டர் பெல்ட் அடிச்சிட்டடி, அடி பாவி மகளே!" அப்படிங்கிற மாரி மீனா மொறச்சு பார்க்குறாங்க. அவ்வளோதான். அதோட ப்ரோமோ கட் பண்றாங்க. ஸோ முத்து, மீனா கண்டிப்பா இந்த சண்டை முடிஞ்சிருமா? இல்ல விஜய் நினைக்கிற மாரி இந்த சண்டைய மிகப்பெரிய அளவுல கொண்டு போவாங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.